ஆமா, சின்ன பசங்களாம் கூட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி விளையாடுங்க. ஏன்னா ஃபுட்டுக்கு இப்படி பண்றது இது அப்படியே ஒரு சுத்தி சுத்தி ஓட்டுறோம். இந்த ப்ராப்பராக ஒர்க் ஆகிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஃப்ரீ ஜிம் கன்ஃபார்ம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு பிளேஸ் உங்களுக்காக நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கள் ஊரில் இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சிவகங்கை டிஸ்ட்ரிக் காரைக்குடி பக்கத்தில் திருப்பத்தூரில் தான் இருக்குது. நானும் அந்த ஊர் தான், அந்த ஊரில் தான் அதுதான் என்னோடய நேட்டிவ் பிளேஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அவ்வளோவா யாருக்குமே தெரியவே தெரியாது. பட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. நான் உங்களுக்கு ஒரு இடமா ஒரு எக்யூப்மெண்ட்ஸாக நான் இது பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இங்கே இப்போ என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்ட்டு ஒரு எக்யூப்மெண்ட்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா கைஸ்? காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கேருந்தே ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஆர்ம்ஸ், ஐ திங்க் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இந்த ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்னென்னு, இது நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், ஆனால் இது என்னென்னே தெரியல. இது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இதில் எப்படி விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் போய் ஏறிட்டு இப்படி காலை கரெக்டாக வச்சுட்டு இப்படி பண்ணுறது. இது ஒரு செமையான ஒர்க் அவுட்டு. அது மற்றவங்க சின்ன பசங்களாம் கூட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி விளையாடுங்க. ஏன்னா ஃபுல்லாக ஸ்டீலு. லிட்டில் பிட் ஆஃப் காலில் பட்டுச்சுன்னா கையில் பட்டுச்சுனாலும் செம பெயினாக இருக்கும். ஓகே, இது இப்படியா? அடுத்து வாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வீடியோ எடுத்து முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வீடியோ எடுத்து முடிக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப நேரம் போட்டு பார்க்க மாட்டேறீங்க, அதனால தான். இது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அப்படி க்ராஸாக இந்த இப்படி தெரியுதா உங்களுக்கு? எந்த சைடு இருந்து பண்ணுவேன், இப்படி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். 2 பேர் என்ன பண்ணலாம். செம பர்ஃபெக்டான பிளேஸு. ஓகே, இது பார்த்தீங்களா? அடுத்து காட்டுறேன். இது 2 இருக்கா? அடுத்து காட்டுறேன் வாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே ஆல்ரெடி இங்கே 2 இருந்துச்சு. பட் அதை இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. யார் ஆனால் தூக்கிட்டு போகிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ இது என்ன தெரியுமா? இது லெக் ஒர்க் அவுட்டுக்கு இப்படி பண்ணுறது தெரியுதா? சூப்பராக இருக்கும். இது சூப்பரான லெக் ஒர்க் அவுட்டுக்கு செம்ம பிளேஸ் இது. பார்த்தீங்கன்னா நான் 11th 12th படிக்கும்போது எனக்கு வந்து அப்போ 11th 12th படிக்கும்போது கொஞ்சம் டிப்ரெஷனாகவோ இல்லை லைக் எதனா ஒரு டென்ஷனாகவோ இருந்துச்சுன்னா குடுன்னு இங்கே ஓடி வந்துடுவேன். ஏன்னா அந்த இடத்த எனக்கு ரொம்ப பிடிக்குமே, அதனால தான். இங்கே இதுலேருந்து இது வந்து ஹிப் ஒர்க் அவுட்டு. நம்ம எதனா ரன்னிங் போகணும் இந்த மாதிரி இதுனா நம்ம இது வந்து இது பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இது அப்படியே ஒரு சுற்றி அப்படியே பேலன்ஸ் பண்ணி சுற்றி இப்படி வந்துடுறேன். எப்படி சூப்பராக இருக்கா? ஓகே, செமையாக இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சது இடம் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரியே 2 எக்யூப்மெண்ட் இருக்குது கைஸ், தெரியுமா? இப்போ இந்த லெக் ஒர்க் அவுட் வந்து இங்கே ஒன்று இருக்குதா, அதே போல் இங்கேயும் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது வந்து எடுத்துட்டாங்க, அது ஏன்னு தெரில. இது நீங்கள் வந்து பார்க்க கூட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சின்ன குழந்தைங்கள்லாம் வந்துச்சுன்னா விளையாடுறதுக்கு ஜீசா இது சூப்பராக இருக்கும். இதில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு எனக்கு. வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ஞாபகங்கள் வருது. இந்த ஒரு இருக்குது. அடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள். இதே பாருங்கள், இதுக்கெலாம் இது கேலிஸ்டனிக்ஸ்லாம் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டான இடம். நான் இது எப்படி இது நான் வந்து
இப்போ நான் இது வந்து எப்படி எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஓகே, எப்படி எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் நான் சொல்கிறேன். காற்று கேமரா வேறு ஆடுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். காற்று ரொம்ப அடிக்குது. பார்த்தீங்கன்னா இது உள்ளே நீங்கள் போயிட்டு ஆமா ஐயோ என்னால் அதை பண்ண முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு சத்து கிடையாது. சத்துன்னு சொல்ல முடியாது. நான் நேற்று ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தோம், அதனால இதில் வந்து எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ண முடியல. இப்படி பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லப்ஸ் பண்ணலாம், சின்னப்ஸ் பண்ணலாம். இல்லைன்ட்டு இப்படி வந்துட்டு இப்படி புல்லப்ஸ் பண்ணலாம். இந்த இதில் செமையாக பண்ணலாம். இதில் இது வழியாக மேலே இருக்கலாம் நீங்கள் ஈஸியாக. இது சூப்பரான இடம். அடுத்து வேறு இடத்த காட்டுறேன் வாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய சேர்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக உட்காந்துக்கலாம். டென்னிஸ் கோர்ட் ஒன்று வச்சுருக்காங்க, டென்னிஸ் கோர்ட்டு. அப்புறம் இதை பாருங்கள், இதை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. எனக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் கண்டி இதில் ஒரு வாட்டி வந்துட்டு வரேன். சூப்பராக இருக்குது கைஸ் இதில் விளையாடுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஊஞ்சல் இருந்திருக்கு. இந்த இடத்துல ஊஞ்சல் இருந்துச்சு, நாங்கள் சூப்பராக விளையாடுவோம் அந்த ஊஞ்சலில். இப்போ அந்த ஊஞ்சலே காணோம். இப்போ நீங்கள் இந்த ஊஞ்சல் இருக்க இடத்துலையும் புல்லப்ஸ் பண்ணலாம், அங்கேயும் புல்லப்ஸ் பண்ணலாம். அந்த ஊஞ்சல் இருக்க இடத்துல புல்லப்ஸ் பண்ணி காட்டுறேன். முடியல, 3 புல்லப்ஸ் தான் பண்ண முடியுது. சத்து இல்லைங்க, வேற ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பார், புல்லப்ஸ் பார். இது என்ன மாதிரி பசங்களுக்கு புல்லப்ஸ் பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பசங்களுக்கு புல்லப்ஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து என்னோட கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு புல்லப்ஸ் பண்ணுறதுக்காக. அடுத்து இங்கேயும் அந்த இது இருக்குது, ஊஞ்சல் இருக்குது. அப்புறம் இங்கேயும் அந்த சறுக்கிட்டு வர்றது இருக்குது. அடுத்து போர்லாம் போட்டிருக்காங்க, தெரியுதா? போர்லாம் போட்டிருக்காங்க. பட் ஆனால் இந்த இடத்த வந்து ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணாதனால இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் என்னங்க, மெயின் பிக்சரே உள்ளதாங்க இருக்குது. காட்டுறேன் வாங்க. செம காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உள்ளதாக இருக்குது. ஆனால் இந்த இடம் மட்டும் ப்ராப்பராக ஒர்க் ஆகிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஃப்ரீ ஜிம் கன்ஃபார்ம். கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கெலாம் நம்மளாம் ஜிம்முக்கு போகிறதுக்கு எவ்வளோ காசு கட்டுறோம். பட் ஆனால் இங்கே அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடக்கு. என்ன சொல்கிறது, மாதிரி கஷ்டமாக இருக்கும் கைஸ். தெரியுதா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடமே ஒரு தீமில் இருக்குது. தெரியுதா என்ன தீம்னு? ஒயிட் அண்ட் க்ரீன் தீம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குப்பை காய்ஸ். குப்பை. இந்த பசங்க வந்து கோட்ரு இதெல்லாம் குடிச்சுட்டு இங்கேயே போட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு எக்யூப்மெண்ட் இங்கே பாருங்கள் காய்ஸ். இந்த எக்யூப்மெண்ட் இருக்கா, தெரியுதா? இது என்ன எக்யூப்மெண்ட்டு தெரியுதா? நம்ம இது பண்ணுறது தெரியுதா? இது எந்த எக்யூப்மெண்ட்டு? இதை திருப்பிக்கலாம், திருப்பி வச்சுட்டு ஓட்டுறோம். இந்த எக்யூப்மெண்ட் இருக்கு. அப்புறம் இங்கே பாருங்க,
இங்கே ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா மழை வேற வந்துருச்சு தெரியுதா. எல்லாமே காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் வெயிட்டடோடு இருக்குது. டம்பிள்ஸு எல்லாமே இருந்திருக்கும் போல். இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே காலியாகி கிடக்கு. இப்போது இந்த இடம்லாம் பாருங்கள், கரண்ட் வசதியெல்லாம் இருந்திருக்கு, பட் இப்போ தான் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஏன்னு தெரியல. இப்போது இந்த மழை மட்டும் விட்டுருச்சுன்னா நான் அங்கே போயிட்டு இங்கே எவ்வளோக்கு கட்டினாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் காட்டுவேன். பட் ஆனால் மழை பெஞ்சிட்ருக்கு. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைனா நாளைக்கு வந்து எடுக்கலாம்.